புத்தகத்தை வாசி, வாழ்க்கையை மாற்றி யோசி. அது தொடர்பான செய்தியை தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு ஏழை சிறுவன் அமெரிக்காவின் ஜனாதிபதியான வாஷிங்டனுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆசை. அந்த புத்தகத்தை கடனாக ஒருவரிடம் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் இரவு படித்து முடித்து விட்ட பிறகு அந்த புத்தகத்தை ஜன்னல் மேல வைக்கிறாரு. இரவு பெய்த மழையில அந்த புத்தகம் நனைந்து விடுகின்றது. நனைந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அந்த கடல் பெற்றவரிடம் சென்று காண்பிக்கிறார். அதற்கு தண்டனையாக அந்த சிறுவனை தன்னுடைய தோட்டத்தில் 3 நாட்கள் வேலை செய்யுமாறு தண்டனை கொடுக்கிறாரு. அவனும் அந்த 3 நாட்கள் தோட்டத்துல வேலை செய்யறான். வேலை செய்து முடித்த பிறகு அந்த புத்தகத்தை அவனுக்கே பரிசாக கொடுக்கின்றார். ரொம்ப மகிழ்ச்சியில் அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்து அந்த புத்தகத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றை முழுவதும் படித்து முடித்து விடுகின்றார். இப்படி பல புத்தகங்களை தன்னுடைய வாழ்க்கையில் படித்து படித்து பக்குவப்பட்ட அந்த சிறுவன் யார் தெரியுமாங்க? அமெரிக்க ஜனாதிபதியான ஆபிரகாம் லிங்கன் தாங்க. நாமும் மக்களினுடைய அதிபதியாக, ஜனங்களின் அதிபதியாக மாறுவதற்கு புத்தகங்களை வாசிப்போம். நல்ல மனிதர்களாக வாழ்வோம். நன்றி.